குட்டிமாவுக்கு முன்னாடி ஜெய்குட்டி எந்திரிச்சிட்டான் அப்படின்னா குட்டிமாவை அதிக நேரம் தூங்கவே விட மாட்டான், எழுப்பிட்டே இருப்பான். இப்போ ஜெய்குட்டி ஊருக்கு போனதுனால குட்டிமாவும் ஃப்ரீயாக தூங்குறாங்க. வீடும் ரொம்ப பொசுக்குன்னு இருக்குதுங்க. எப்போ பார்த்தாலும் 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் அலாரம் வச்ச மாதிரி மாற்றி மாற்றி அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டல்லாக இருக்குது வீடு. எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. இப்படியே ஃபீல் ஆகி தான் அவனை சின்ன வயசுலேருந்து எங்கேயுமே அனுப்பாமல் இருந்தேன். இப்போ கொஞ்சம் பெரிய பையனாக ஆகிட்டான். அதனால் வெளியே விட்டு பழகணும் அப்படின்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். அதே போல் அவனும் கொஞ்சம் வெளியில் போகணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டான். சரி இருந்துட்டு தான் வரட்டுமேன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார சட்னியும் அது கூட ராகி தோசையும் செஞ்சுருந்தேன். தக்காளி, பூண்டு, வரமிளகாய் இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நிறையா போட்டு அரைச்ச தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோன்னா சூப்பரான கார சட்னி ரெடிங்க. அத்தை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் தீர்ந்துருச்சு. இன்றைக்கி தக்காளி சாப்பாடு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அத்தை கேட்டிருந்தாங்க. சரின்ட்டு அவங்களுக்காக இன்றைக்கி தக்காளி சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டாங்க மதியத்துக்கு.